பதவி சண்டை தான் பிளவுக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப புனிதமானவரோ, சி.வி. சண்முகம் புனிதமானவரோலாம் எடுக்க வேண்டாம். இதே சி.வி. சண்முகம் இனிமேல் நமக்கு சின்னமா தான் அம்மான்னு சொன்ன வீடியோ தான் இப்ப சர்க்குலேஷன்ல ஓடுது. அது நாங்க கண்ணால பார்த்தது. இதே மாதிரியான ஒரு லைவ் ஷோல உட்காந்து நேற்று கூட நான் அதை சொன்னேன். எல்லா இடத்துலயும் கழகம் தோன்ற ஆளா அவர் இருக்காரோ சார் சி.வி. சண்முகம்? அப்படின்னு இல்லைங்க. அவரு நாளைக்கே மாறிட்டாருன்னா அப்படி நான் சொல்லவே இல்லை பாரு. நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. சின்னமா தான் அம்மா அப்படின்னு அது அழுத்தி சொல்றாரு. ஒருத்தர் அண்ணன் கேமரா பார்த்து பேசுங்கன்றாங்க யாரோ நம்ம நிருபர்கள். திருப்பி கேமராவையும் பார்த்து சொல்றாரு. அப்படியே அதுக்கு பிறகு அப்படியே மாறினாரு அவரு. சிவிஎஸ் சொல்றதை நீங்க அப்படி பிராக்டிகலா எடுத்துக்க வேண்டாம். ஒண்ணு, வேலுமணி சொல்றதையும் பிராக்டிகலா அப்படியே எடுத்துக்க வேண்டாம். இது ஃப்ளூயிட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இன்னமும் மாறும். ஆனால் அதிமுகல தோல்விக்கு பிறகு ஒரு கோபம் கொதிப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி பேர்ல. அது சரியானதுதான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி அதை தான் ரியலைஸ் பண்ண மாட்டேங்காரோ. இப்ப சி.வி. சண்முகம் இந்த கூட்டணி சார்ந்து சொன்னதை மீறி நிறைய பேர் ஜாயின் பண்ண வந்தாங்க கூட்டணிக்கு. 0.5% 1% சொல்லி அவங்கள விரட்டி விட்டாரு. டிடிவி தினகரன் சசிகலாவை சேர்க்கறதுக்கு ஒத்துக்கவே இல்லை, ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டாருன்னு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்ப மறுபடியும் அகைன் 24 பேரை நான் இதை விட்டு பதவியை விட்டு தூக்குறேன், அவங்கள எம்எல்ஏ விட்டு நீக்குங்கன்னு அவர் நீக்கிறத மட்டுமே வேலையா பண்ணா போதும், என் பதவி தப்பிச்சிரும், அந்த மோட்ல இருக்கிறாரா அவரு? கட்சி அவர் கைக்கு போன பிறகு கட்சியை தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அரசியல்ல அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ளுதல், அது தொடர்வது, இதெல்லாம் தான் சகஜமான விஷயம். அடைவதுங்கிறது முதல் நோக்கமா இருக்குங்க. அடைந்த பிறகு என்ன நோக்கம் இருக்கும்? தொடர்வதுங்கிறது தானே நோக்கமா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நோக்கம் அதுதான். ஆனா தோல்விகள் அடுத்தடுத்து வந்துருச்சு. இப்போ இதுவே நம்ம தேர்தலுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்து ஒரு தோல்வி அதிமுக தாங்குமா அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஞாபகம். நிறைய பிரச்சனை வரும், எடப்பாடி பழனிசாமி தலைமை கேள்விக்குள்ளதாகும், இப்படியே பேசியிருக்கிறோம். எல்லாருமே பேசியிருப்பாங்க, நானும் பேசியிருக்கிறேன், எல்லாரும் பேசியிருப்பாங்க. அப்போ இது எதிர்பார்த்ததுதான். தோல்வி வந்தால் ஜெயிச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமின்னா வேற விஷயம். தோல்வி வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா தலைமை கேள்விக்குரியதாக மாற்றப்படும். அப்போ கலைஞர்லாம் அதுல என்ன டெக்னிக் கடைபிடிப்பாரு அப்படின்னா, தோல்விக்கு நான் பொறுப்பேற்று பதவி விட்டு விலகிறேன்னு சொல்லுவாரு. பதவி விட்டு விலக மாட்டாரு, சொல்லுவாரு. அவரோட ஆதரவாளர்கள் தலைவா போகாத தலைவா, நான் தீக்குளிக்க தயாரா இருக்கேன் தலைவான்னு சொல்லி பயங்கரமா ரோட் ஷோ பண்ணுவாங்க. அப்போ இந்த கோவிச்சுக்கிடணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவான். எடப்பாடி பழனிசாமி சீட்டு நம்பர் வரலன்னு உடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், இதெல்லாம் ஏன் வியூகம் தான், இது பற்றி பேசுவதற்காக அதிமுகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட உள்ளே, விரைவில் நேரம் முடிவு செய்யப்படும், இவ்வளவுதானே தேவை அதுக்கு அறிக்கை. ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்காருல்ல. சரி, இங்க ஸ்டாலின் தோத்து இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கணிசமான ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் மத்தவங்களுக்கு இல்ல. சண்முகத்துக்கோ இல்லைன்னா வேல்மணிக்கோ தப்பிச்சா போதும், தலை தப்புனா போதுங்கிற லெவல்ல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 90,000 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல பெரிய வெற்றிங்க அது. இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவ்வளவு பெரிய வித்தியாசம் யாருக்குமே அமையலைங்களே, 1-2 பேரை தவிர. அப்போ எடப்பாடி டக்குனு அப்படி ஒரு டீல் போட்டிருக்கணும். ஒண்ணுமே இல்லைங்களே, தோல்வி ரைட்டு, வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், தோல்வி அடைந்தவர்கள் தோழாதீர்கள், எம்ஜிஆர் வழியில் நடப்போம், அம்மா வழியில் நடப்போம், தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு கூட்டம். ஏன்னா 96ல ஜெயலலிதாவும் கூட்டம் போட்டாங்க, 2006ல ஒரு கூட்டம் போட்டாங்க. யாரு வேணாலும் நீங்க கூட்டத்துல என்ன வேணாலும் கருத்து தெரிவிக்கலாம். நாங்க தோல்விக்கு அப்புறம் பொதுக்குழு கூட்டம் போட்டு அவங்களோட நிர்வாகிகளோட கருத்து, தோல்விக்கு அப்புறம் அபிஷியலான பொதுக்குழு போடாம ஒரு அவசர பொதுக்குழு மாதிரி ஒண்ணு போட்டு, அந்த பொதுக்குழுல யாரு வேணாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிட்டு, ரொம்ப தீவிரமா கருத்து சொல்றவனை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு பையன் ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு அவனை கட்சியை விட்டு தள்ளி விட்டாங்க. இதான் நடந்துச்சு. எங்க அரசியல்ங்கிறது சூழ்ச்சி நிறைந்ததா இல்லையா? பிளைனா பாலிடிக்ஸ்ங்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுதல். அரசியலுக்கு ஏதுங்க வெக்கம் பாரு வாழப்பாடி ராமமூர்த்தி. வெக்கம்லாம் கிடையாது. அரசியல்னா கட்சி முக்கியம், கட்சி நம்மகிட்ட தான் இருக்கணும். பதவி முக்கியம், பதவி நம்மகிட்ட தான் இருக்கணும். ஆனா தோத்த பிறகு எதிர்காலத்துல பதவிக்கு வர்றதுக்கு ஒரு வழிவகை இருக்குல்ல. சிவிஎஸ்ஓ வேலுமணியோ பண்ற ரூட்ல அது அடைபடுதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அதிமுக எதிர்காலமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சபார்டினேட் கட்சியா போயிடும். ஏன்னா ரெட்டையில என்ன ஆகும்னு தெரியாதுல்ல. பிஜேபி அங்க இருக்குங்க டெல்லியில,
அவன் தமிழ்நாட்டுல வரணும்னு நினைக்கிறாங்க. வரணும்னா இப்ப ஏற்கனவே வந்து திமுக, அதிமுக, தாவேகான்னு 3 அணியா இருக்கும்போது பிஜேபி எப்படி வரும்? ஏதாவது ஒரு அணியை வெளியில அனுப்புனா தானே வரும். ஆமா. அப்ப அது அதிமுக ஆயிடுமே. சரி, அதிமுகவோட ஃபேக்ஷன் தாவேகால போய் சேர்ந்தாலும் அது அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. ஓகே. அதிமுக 2 அணியாவே இருந்து ஒருத்தர் பேர்ல ஒருத்தர் சேற்றவாரி அரைச்சுக்கிட்டே இருந்தாங்கனாலும் மீடியா பூராமே அந்த ரூட்ல தான் இருக்கும். ஓகே. ஓபிஎஸும் இபிஎஸும் சண்டை போட்டுட்டு இருந்தப்பங்க ஃபுல்லா திமுக ஆட்சியின் தவறுகளை சொல்றதுக்கு பதிலா அதிமுக பிரச்சனை தானே பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதே ரூட்ல தானே போக முடியும், வேற வழி இல்லைங்களா? செய்தி இல்ல, 24x7 செய்தி போட்டாகணுங்க, அதுதான் போடுவாங்க. வேற வழியே கிடையாது. அங்க தாவேகா தப்பு பண்ணும் யாருமே கேட்க மாட்டாங்க, திமுக தப்பு பண்ணும் யாருமே கேட்க மாட்டாங்க. அதிமுக பழைய தப்ப சொல்லும். 10 வருஷத்துக்கு முந்தி நீ என்ன சொன்ன, அந்த கடையில போய் வேஷ்டி வாங்கினியே, அப்ப எனக்கு சேர்த்து வேஷ்டி வாங்கினியா? நீ மட்டும் தானே வேஷ்டி வாங்கிக்கிட்ட. ஏயா ஜவுளி கடைக்கு போற, உன் கூட 5 பேர் வாரம், 5 பேருக்கு வேஷ்டி எடுத்து கொடுப்பியா? நீ மட்டும் வேஷ்டி வாங்கிட்டியே, எப்பங்க நடந்தது? ஒரு 10 வருஷத்துக்கு முந்தியுமாங்க. 10 வருஷத்துக்கு முந்தி நடந்ததெல்லாம் இப்ப ஏன் சொல்றீங்க அப்படின்னா, அப்பதான் எனக்கு ஞாபகம் வருதும் பாரு சிவிஎஸ். அப்ப இதுல அதிமுக பலவீனப்பட்டுக்கிட்டே போகும். இதுதான் என்னுடைய கவலை. சார், இப்ப 2017ல எதிர்ப்பு தெரிவிச்ச டிடிவியோட 18 எம்எல்ஏவை இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணி ஆட்சியை தக்க வச்சுட்டாரு. திரும்ப அவங்கள மெல்லமா தான் உள்ள சேர்த்தாரு. அப்ப அவர் கையில ஒரு பதவி இருந்தது, சபாநாயகருங்கிறத வச்சு அவர் அந்த ரோல் பிளே பண்ணாரு. இப்ப வந்து அவரால இந்த 24 25 பேரை பதவி நீக்கம்ங்கிற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இவர்கிட்ட எதுவும் ஆப்ஷன் இருக்குதா? பிஜேபி எதுவும் லாங் ப்ராசஸ்லங்க, பிஜேபியே விட்டுருங்க. இன்னைய தேதிக்கு சபாநாயகர்கிட்ட ஒரு தாவாவை கொண்டு போயிருக்காங்க இல்லையா? அந்த தாவாக்கு சபாநாயகர் தான் முடிவு எடுக்க முடியும். Now the ball is in the court of the speaker. ஸ்பீக்கர் முடிவு எடுப்பாரு. அதிமுக 1-2 தான் முடிவு எடுப்பாரு. அதிமுக இபிஎஸ் 1-2 கூட சொல்ல மாட்டாரு. அதிமுக இபிஎஸ், அதிமுக சிவிஎஸ்னு முடிவு எடுப்பாரு. அதிமுக இபிஎஸ், அதிமுக சிவிஎஸ் முடிவு எடுத்த பிறகு நீங்க கோர்ட்டுக்கு போகணும். அது எவ்வளவு டைமுங்க எடுக்கும் ஒரு முடிவு வர்றதுக்கு? ஸ்பீக்கர் உத்தரவுக்கு தடை கொடுக்காது கோர்ட்டு. பையன் சொல்லுவாங்க சிவில் கோர்ட்டுங்க. அதுக்கு பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஹைகோர்ட்ல என்ன முடிவு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. வேலைக்காகிற விஷயம் இல்லைங்க அரசியல்ல. அது எடுத்த ஒரு டிராவல் மாதிரி ஆயிருமோ, கோர்ட்டை நம்பியே போற மாதிரி எடுத்த டிராவல் மாதிரி ஆயிரும். இதுல கொஞ்சம் பேர் திமுகல போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, கொஞ்சம் பேர் தாவேகால போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும்னாலும் திருப்பியா அதுவும் நீங்க ஆணையத்துக்கு போகணும். எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரெட்டையில பெர்மனண்டா முடங்கிருச்சுன்னா அப்புறம் மீட்டவே முடியாது உங்களால. இப்போ சிவி சண்முகமோ வேலுமணியோ வந்து எடப்பாடிக்கு ஒரு மாதிரி விசுவாசமாவோ இல்ல எடப்பாடியோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. இப்ப சடனா இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? அதுவும் சிவி சண்முகம் ஒரு லெவலுக்கு மீறி இறங்கி எடப்பாடிய கடுமையா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடியோட பிடிவாதம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா, இல்ல இவங்க ஏற்கனவே எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணணும்னு இருந்திருக்காங்களா? சிவிஎஸ் என்ன சொல்றாருன்னா, தாவேகாவோட கூட்டணி வைக்கிற நிலைமையில இருந்தோம் அப்படின்னு. எடப்பாடி தானே சொன்னாரு ஒரு கூட்டத்துல, கொடி அசைது பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு. தாவேகாவோட நிபந்தனைகள் சரியா வரல, அவ்வளவுதானே. சரி, அவங்களோட நிபந்தனைன்னு பொது வழிக்கு வந்தது என்னன்னா 90 சீட்டு, 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி. அதுக்கு ஒத்துக்கிடல. அப்புறம் தாவேகா இல்லாம தான் சிவிஎஸும் பணியாற்றினாரு. வெற்றி தோல்வின்னு எடுத்தீங்கன்னாங்க எல்லாரும் பொறுப்பு, எடப்பாடிக்கு அதிக பொறுப்பு. ஏன்னா அவர் பொதுச் செயலாளர். விழுப்புரத்துல எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாங்க சிவிஎஸ் இன்சார்ஜா இருந்த விழுப்புரத்துல? கோயம்புத்தூர்ல எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாங்க வேலுமணி இன்சார்ஜா இருந்த கோயம்புத்தூர்ல? சரி, தோல்வி எல்லா இடத்துலயும் வந்திருக்குங்க. இதே குற்றச்சாட்டு நீங்க திமுக பேர்லயும் வைக்க முடியும்ல? எப்படி சென்னையில அவ்வளவு தொகுதியிலையும் திமுக தோத்துது, 2 தொகுதியை தவிர? அப்ப அதுக்கு பொறுப்பாளர்களா இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதெல்லாம் உள்ளரங்கத்துல பேச வேண்டிய விஷயம். அதுக்கு தான் நான் சொல்றேன், அது பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுல ஒரு அதற்கென்று பேசக்கூடிய ஒரு உள்ளரங்க கூட்டத்தை நடத்தி பேசுவாங்க. நமக்கு தெரியாது, அது நம்ம பொது வழிக்கு கொண்டு வர மாட்டாங்க. அவர் சிவி சண்முகம் ஒரு விஷயம் சொல்றாரு, திருமாவை முதல்வராக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு, அமைச்சர்கள் ஃபுல்லா அதிமுகக்கு கிடைச்சிருக்கும், ஆனா அந்த வாய்ப்பை வந்து எடப்பாடிக்கு எடுத்து விட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது உண்மையில அவங்கள காயப்படுத்த தானே சார் செஞ்சிருக்கும்? ஏதோ ஒரு வகையில நம்மளோட அரசு, நம்மளோட ஆட்சி வந்து அமையுது, அதை வந்து எனக்கு முதல்வர் பதவி கிடைக்கலன்னா நான் வந்து யாரையும் இதுக்காக விட மாட்டேன்னு சொல்ற மாதிரி தானே அவங்க ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது நம்புற மாதிரி இருக்கா? 2 சீட்டு உள்ள ஒரு கட்சி, அவர் எம்எல்ஏவாவே கிடையாது திரும்ப.
அவரை முதல்வராக முயற்சி பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னா அவர் வந்து அடுத்த தேர்தல் நிற்கும் போது அவர் ஜெயிப்பாரு தோப்பாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஆனா டிஎம்கே சைடுல இருந்து அந்த அந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்ததா தானே அவர் சொன்னாரு ஆக்சுவலி. டிஎம்கே சைடுல இருந்து உள்நோக்கத்தோட கொடுத்தாங்களா? இல்ல வந்து அவங்க ரொம்ப பொதுப்படையான நல்ல நோக்கத்தோட கொடுத்தாங்களா? அது நமக்கு திமுக தெரியாத. சைடுல இருந்து வரதா அதிமுக எப்படிங்க நம்பலாம்? அதிமுக வர திமுக நம்புமா? ஜானகி அம்மா வந்து முதலமைச்சருங்க, 96 எம்எல்ஏ தான் இருந்தது 89ல, ரைட்டுங்களா? காங்கிரஸ் வந்து ஆட்சி ஆதரவு தர்றேன்னு சொல்லிடுச்சு. அப்ப கவர்னர் வந்து குரானா. இப்ப இந்த கவர்னர் இவ்வளவு பேசுறாரு அர்லேக்கர். 96 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க அழைச்சாரு அந்த கவர்னர். அவர் பேரு குரானாங்க. என்ன நிபந்தனை? 4 வாரத்துல மெஜாரிட்டி நிரூபிங்கன்னு நிபந்தனை. 4 வாரம். இவர் 3 நாள் கொடுத்திருக்காருங்க. அவர் 4 வாரம் கொடுத்தாரு. நம்ம ராஜ்பவன்ல ரெக்கார்டு இருக்கு. இதெல்லாம் வரலாற்று சாட்சிகள் நாங்கெல்லாம் இருக்கோம். எடுத்து பாருங்க. 89 4 வாரம்னா எவ்வளவு பெரிய குதிரை பேரம் நடந்திருக்கும். குதிரை பேரமோ கழுத பேரமோ ஏதோ நடந்திருக்கும்ல. யாரு ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்களை எல்லாம் யாரு வந்து டூர் அழைச்சிட்டு போனா? அப்போ பாண்டிச்சேரிக்கு இப்போ போன மாதிரி அப்ப திருநாவுக்கரசன், கே சார் ராமச்சந்திரன் அண்ணாச்சி எல்லாரும் தான் டூர் அழைச்சிட்டு போனாங்க. இது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லைன்றா. என்னமோ தமிழ்நாடு இது வரைக்கும் பியூரிட்டன் பாலிடிக்ஸ்ல இருந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இது அந்த காலத்திலேயே நடந்த விஷயம் தான். இன்னைய தேதிக்கு 1989னா இன்னைய தேதிக்கு 37 வருஷம் ஆகி போச்சு. 37 வருஷத்துக்கு முந்தையே இந்த நிலைமை தான். 1972 சட்டமன்றத்துல 2 சபாநாயகர் உட்கார்ந்த அவையை நடத்தினாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு வந்த போது. அது திமுகவில் முதல் பிளவு. ஒரே நேரத்துல மதியழகனும் ஒரு சபாநாயகர், விருதுநகர் சீனிவாசனும் ஒரு சபாநாயகர். ஒரே நேரத்துல 2 சபாநாயகர் பக்கத்துல சேர் போட்டுக்க. 72 எம்ஜிஆர் பேர்ல செருப்பு எரிஞ்சிட்டாங்க. மேல இருந்து மேல் மடத்துல இருந்து ஒரு செருப்பு சரன்னு பறந்து வந்து விழுந்துருச்சு. நாங்களாம் அப்ப வந்து ஜாபுக்கே வந்தாச்சுங்க. சட்டமன்றம் செத்து விட்டோம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வெளியில போனாரு. எல்லாம் நடந்திருக்குன்ற. சட்டமன்றத்தோட புனிதம் அப்படியெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். நம்ம சட்டமன்றத்திலயும் இதெல்லாம் நடந்திருக்கு. புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆமா ஆமா. நான் கூட நேத்து ரொம்ப ஹீட்டா போகும்போது பழையது வந்துருமோன்னு யோசிச்சேன். ஏன்னா ஆன்லைன்ல வேற இது லைவ்ல வேற ஓடி ஏதோ பேச்சோட நிறுத்திக்கிட்டாங்க. கை கலந்துருப்பாங்க. 89ல என்னங்க ஆச்சு? பியூஷ் பாண்டியன் என்னாச்சு? எப்படி வாக்கெடுப்பு நடத்தினாரு? இந்த சபாநாயகராவது பரவாயில்ல, குரல் வாக்கெடுப்பு அது வேண்டாம், டிவிஷன்னாரு. அவரு அதே டிவிஷனை பல பிரிவுகளாக பிரிச்சு ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ சபாநாயகர் பேர் எழுதுறாங்கல்ல, ஆம் இல்லைன்னு, அதே மாதிரி பேர் எழுதிட்டு இல்லைன்னு அரசு நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை ஸ்பாட்லேயே தகுதி நீக்கம் பண்ணிட்டாரு. ஸ்பாட்லே. அப்ப என்ன ஆச்சுன்னா கடைசியில டோட்டல் சட்டமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. திமுக நம்பர் கிடையாது. காங்கிரஸ் கட்சியும் அது இதே மாதிரி 5 எம்எல்ஏ சிவாஜி தலைமையில ஏற்கனவே ஜானகி அம்மாளுக்கு ஆதரவு கொடுத்துறாங்க. கடைசியில் சட்டமன்றத்தில் கொஞ்சம் நம்பர் மிச்சம் இருந்துச்சுங்க. அந்த நம்பர்ல வந்து மெஜாரிட்டி பெற்றது ஜானகி அம்மா அணின்னு சொல்லி நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறி விட்டதுன்னு அறிவிச்சாருங்க பாண்டியன் ஆச்சு. வெளியில அன்றைய போலீஸ் கமிஷனர் தேவாரம் தலைமையில போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தார்கள் சட்டமன்றத்துல. அவங்க பெரிய கலைபுரம் ஆயிடுச்சு. சேர்லாம் தூக்கி அடிச்சு சட்டமன்றத்துக்குள்ள நம்ம பாக்குறோம்ல. இப்ப நேத்து லைவ்ல பாத்தீங்கல்ல, அதுக்குள்ள போலீஸ் வந்து அடிச்சதுங்க. இழுத்துட்டு போனாங்க தரன்னு. அதோடதான் ஆட்சி கலைஞ்சது. எல்லாம் பார்த்தது தாங்க. ஒன்னும் புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தீர்மானம் கோரும் போது எவ்வளவு பெரிய கலாட்டா வந்துச்சு. சபாநாயகர் ஸ்டாலின் எல்லாம் தூக்கி வெளியே இது பண்ணாங்க. கைய பிடிச்சி இழுத்தாங்கல்ல சபாநாயகர் கைய பிடிச்ச. மறுபடியும் அதிமுகல பெரிய அளவுல பிரச்சனை உருவாயிருக்கு. சிவி சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு எடப்பாடி வந்து சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட முறையிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது என்ன மாதிரி நடக்கும்? இது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல 2 தரப்பு முறையிடுது. முதல்ல இபிஎஸ் தரப்பு உள்ள போயிருக்கு. இப்ப அடுத்ததாக வந்து சிவிஎஸ் தரப்பு உள்ள போகுது. சபாநாயகர் முடிவு எடுக்கணும். உடனடியாக முடிவு எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. பழைய தீர்ப்புகளை எல்லாம் வைத்து பார்த்தால் 90 நாளைக்குள்ள ஒரு முடிவு எடுத்தால் போதும். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதிமுகவில் பிளவு. அதிமுக கட்சிக்குள்ள பிளவா, அதிமுக சட்டமன்ற குழுவுல பிளவா? இதான் கேள்வி. அதிமுக கட்சிக்குள்ள பிளவு அப்படின்னா அது பொதுக்குழு செயற்குழு தான். செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டுவதற்கான ஒரு நேரம் குறிப்பிட்டு பத்திரிகை விளம்பரங்கள்லாம் கொடுத்து ஏற்கனவே இருக்கிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு வந்து கடிதம் கொடுத்து ஒரு லாங் ப்ராசஸ்ங்க. அது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா ப்ராபபிலி
2 மாசம் டைம் எடுக்கலாம். இல்ல அவசர பொதுக்குழு அப்படின்னு கூட்டணும். அதுல வர்ற எந்த ஒரு டிஸ்பியூட்டும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் போக முடியும். சட்டமன்றத்துக்கு போக முடியாது. இறுதி முடிவு தேர்தல் ஆணையம். வெறும் 11 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஆர்கே நகர் 1.0 எலெக்ஷன்ல ஓபிஎஸ் வந்து இரட்டை இலை சின்னத்தை முடக்கினார். இதுதான் வரலாறு. இப்ப 25 எம்எல்ஏக்கள் ஒரு அணியில இருக்காங்க. அதே அணியில அவங்க 25 பேர் தொடர்வாங்களான்லாம் நமக்கு தெரியாது. என்ன காரணம்னா பதவிதான். ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்க்கிறாங்க. எடப்பாடி சொல்றதை வச்சு பார்த்தா 6 மந்திரிகள், 10 வாரிய தலைவர்கள். அவ்வளவு பெரிய இது கொடுப்பாரான்னு எனக்கு சந்தேகம். காரணம் விஜய் கட்சி அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிய கட்சி. பலரும் பல பணிகள் பிடித்திருப்பாங்க. அதுலயும் மினிஸ்டர் ஆகணும், வாரிய தலைவர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறவங்க இருப்பாங்க. நம்பரும் கம்மி கிடையாதுங்க. 108 நம்பர், அதுல ஒரு 2 போனா கூட 106 நீங்க வச்சுக்கிடலாம். 100க்கு மேல. அப்போ 100க்கு மேல இருக்கிற ஒரு கட்சிக்கு 25 பேர் கொண்ட ஒரு கட்சி ஆதரவு கொடுத்தால் 25 பேர் கொண்ட கட்சிக்கு எத்தனை பதவிகள் கொடுக்கலாம்? இதானே ஒரு கணக்கா இருக்கும். அதை தவிர்க்கணும்னா இவங்களே தாவேக்கால இணையணும். அதாவது மெர்ஜிங் த பார்ட்டி. மெர்ஜிங் த பார்ட்டினா கட்சிதால் தடை சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க செய்யணும்னா 2/3 வேணும். சட்டமன்ற கட்சியில பிளவு, சபாநாயகர் அதை அங்கீகரிப்பாரு அப்படின்னா அதிமுக 1 and 2 அப்படிதான் அங்கீகரிக்க முடியும். இதுக்கு முன்பு பல உதாரணங்கள் அதுக்கு இருக்கு. அதிமுக 1 and 2 அங்கீகரிச்சா அதிமுக 1ல இருந்து 2க்கு வருவாங்க, 2ல இருந்து 1க்கு போவாங்க. அது நமக்கு கிடைக்கிற பதவியின் தன்மையை பொறுத்து அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சோ அதுவும் நிரந்தரம் இல்லை. அதிமுக வெற்றிக்கு அது ஏதாவது வலு சேர்க்குமா அப்படின்னா நிச்சயமா சேர்க்காது. ஏன்னா இதற்கு அடுத்த கட்டமாக வந்து நீதிமன்றத்துக்கோ இல்லைன்னா வந்து தேர்தல் ஆணையத்துக்கோ போனா ரெட்டையிலைக்கு ஆபத்து வந்துடும். ரெட்டையில இல்லைன்னா இதுல யாருமே போனி ஆக மாட்டாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களை யாருமே போனி ஆக மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒன்லி ஸ்ட்ரென்த். அதுதான் 2 பேரும் தனி கட்சியாக போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா சுயேட்சையா தான் போக முடியுங்க. தனி கட்சி அது தேர்தல் ஆணையத்துல பதிவு பெற்று அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி அதுக்கு பிறகு வந்து அதுக்கு ஒரு சின்னம் வாங்கி அது பெரிய ப்ராசஸா மாறிடும். அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக நல்லது. ஆனா ஒற்றுமைப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. கொறடாவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. இப்ப கொறடாவை நிர்ணயிக்கிற அதிகாரம் வந்து எடப்பாடிட்ட இருக்கா இல்ல மெஜாரிட்டி எம்எல்ஏ இருக்கிற அணிக்கு தான் இருக்குதா? எப்படி பார்க்கணும்? எடப்பாடிகிட்ட தான் இருக்கு. என்ன காரணம்னா அது வந்து பேரண்ட் பார்ட்டியோட மேட்டர். ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, அந்த கட்சியின் ஒரு பொறுப்பில் இருப்பவர், உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு தராரு. அதான் இதுல ஆரம்பம். அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அந்த சின்னம், கட்சிக்கான சின்னம் கட்சியின் வேட்பாளராக அறியப்படுகிறது. இதுதான் வந்து எம்எல்ஏவாக எலெக்ட் ஆகிறதுக்கு முந்தி. இப்ப நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க. உங்க வின்னிங் சர்டிபிகேட் படி நீங்க எந்த கட்சியோட எம்எல்ஏவா இருப்பீங்க? ஏடிஎம்கே எம்எல்ஏ தாங்க. அப்போ நிறைய தீர்ப்புகள்ல இது எப்படி வந்துச்சுன்னா அந்த காலத்துல 1965 இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுல அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி டிசைட் பண்ணணும்னா சிம்பிளி வந்து பை கவுண்டிங் த நம்பர். எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை யாருக்கு எந்த பக்கம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுல அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தது. பிளவு ஏற்பட்டது சீன யுத்தத்துக்கு பிறகு 63க்கு பிறகு. அப்போ வெறுமனே நம்பரை மட்டும் எண்ணி தேர்தல் ஆணையம் சிபிஐ சிபிஐஎம் அப்படின்னு பிரிச்சுது. சிபிஐ சிபிஐஎம். காலப்போக்கில் நம்ம சிபிஎம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதே சின்னம் தான் ஒரு சின்ன அடிஷனை சேர்த்து 2 தனித்தனி சின்னம் மாதிரி கொடுத்தது. அதுக்கு பிறகு நிறைய தீர்ப்புகள் வந்து கடைசியா இப்ப நம்ம எந்த இதை கடைபிடிக்கிறோம்னா காங்கிரஸ் கட்சியில ஏற்பட்ட பிளவுல சாதிகளி அதன் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான சாதிகளி உச்சநீதிமன்றத்துல முறையிட்டு அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த சாதிக்கேலி வழக்கு இதைத்தான் நம்ம பின்பற்றுறோம். இந்தியா முழுசும் கட்சி பிளவுகளின் போது அந்த ஃபார்முலாவை தான் தேர்தல் ஆணையம் பின்பற்றி இருக்கு. அந்த ஃபார்முலா படி வெறுமனே எம்எல்ஏ எம்பி நம்பரை மட்டும் எண்ணா பத்தாது. ஏன்னா அந்த எம்எல்ஏ எம்பி வந்து முதல்ல ஒரு கட்சியின் வேட்பாளராக அறியப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வமான சின்னமாக அறியப்படுகிறார்கள். அப்போ ஒரு வாக்காளர் எப்படி டிசைட் பண்றாருன்னா இவரு இந்த கட்சியை சேர்ந்தவர் இந்த சின்னத்தில் நிக்கிறாரு, அதனால இவருக்கு நம்ம ஓட்டு, அப்படிதான் அவங்க டிசைட் பண்றாங்க. அதனால எம்எல்ஏ மட்டும் என்னன்னா வந்து
வாக்காளர்களோட விருப்பத்தை அது பிரதிபலிக்காது அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு கீழே 3 பரிசோதனைகள் பண்ணணும். ஒரு பரிசோதனை லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை, அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த 2வது பரிசோதனை கட்சியோட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்ல மெஜாரிட்டி, யார் எத்தனை நம்பர் யார் பக்கம் இருக்காங்கன்னு. இந்த 2ஐயும் தேர்தல் ஆணையம் தான் எடுக்குது, ஏன்னா அவங்ககிட்ட ஆவணம் இருக்கு. 3வது ஒரு பரிசோதனையும் சாதிக்கலி வழக்குல சொல்லுது. அது என்னன்னா, கட்சியோட துணை விதி அமைப்பு சட்டத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிளவு ஏற்படும் போதுன்னு 3வது பரிசோதனையும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா அந்த தேர்தல் ஆணையம் அந்த பரிசோதனையை எடுக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க அதை வந்து சிவில் கோர்ட்டோட உரிமை அப்படின்னு சொல்லி சிவில் கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுறாங்க. 2 பரிசோதனை எடுத்துட்டு அவங்க கட்சியில பிளவு ஏற்படும் போது இந்த கட்சி இன்னா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 கட்சிக்கு வெவ்வேறு பெயர் கொடுத்துட்றாங்க. தொடர்ந்து பல வழக்குகளை இது நம்ம பார்க்கலாம். அப்ப இப்ப அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. பிளவுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் ஒரு பக்கமும், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் இன்னொரு பக்கமும் இருக்காங்க. இதுவும் நிரந்தரம் கிடையாது, மாத்தி மாத்தி அவங்க எங்க வேணாலும் போவாங்க. நாளைக்கு வந்து இவங்க தாவேக்கால மெர்ஜ் ஆகிறதா வச்சுக்கிடுவோம் அப்படின்னா, தாவேக்கா இவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும். இந்த சிவி சண்முகம் குரூப் தலைமையிலான எம்எல்ஏக்களுக்கு மெர்ஜ் ஆகிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப நாங்க அதிமுக தான், சட்டமன்றத்தில் நாங்க வந்து போட்டி அதிமுக, சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் தந்திருக்கிறாரு. ஏன்னா சபாநாயகர் அங்கீகாரம் தந்ததா தான் நான் நேத்து உணர்ந்தேன். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தாங்க பேச அழைக்கணும் நம்பிக்கை தீர்மானத்துல. ஆனா அதிமுகவுக்கு 2 பேரை பேச அழைச்சாரு சபாநாயகர். அதுவே வந்து நடுநிலை தவறிய செயல் தான். அது குறித்த ஆட்சேபனைகள் எழுப்பப்படும் போது சபாநாயகர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அது என்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னாரு. அவங்க நேரம் கேட்டாங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் வந்து சரியான காரணம் இல்லை. ஆனா இதுதான் சபாநாயகரின் விருப்பம். 2 பேர் பேச அழைக்கும் போது 2 குரூப் இருக்கு, அப்படிதான் நான் சட்டமன்றத்தில் ரெகனைஸ் பண்ணுவேன்னு அவர் சொல்றாருன்னா அது வந்து முதலமைச்சரோட விருப்பம் தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சபாநாயகர் ஒரு கட்சி எம்எல்ஏ தான். அப்போ திரு விஜய் அவர்கள் அதுக்கு முன்பு என்ன சமிக்கைய புதிய முதலமைச்சர் காட்டினார்னா, எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம வேலுமணி தரப்பு போய் பார்த்தாரு. அப்பவே அது தெரிஞ்சு போச்சு, இதுல வந்து சபாநாயகர் இப்படிதான் சொல்லுவாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார்? அதிமுக 1 and 2 தான் முடிவு எடுப்பார். அதிமுக இபிஎஸ், அதிமுக சிவிஎஸ், இப்படியான ஒரு முடிவு தான் அவர் எடுப்பாரு. எடுத்து ஒரு ஆர்டர் போடுவாரு. ஆர்டர் போட்ட உடனே இவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இபிஎஸ் தரப்பு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா சபாநாயகர் அவரோட பவரை மீறின செயல் அப்படின்னு கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் வந்து சபாநாயகரை கட்டுப்படுத்தாதுங்கிறது தொடர்ந்து நம்மளோட அவைத்தலைவர்கள் வைக்கிற வாதம் அதுதான். இன்னும் சொல்ல போனால் PH பாண்டியன் அவர்கள் 1989 அதிமுக பிளவு ஏற்பட்ட போது நான் என்னோட பத்திரிகையாளர் அனுபவத்துல நான் பார்க்கிற பெரிய பிளவுன்னு பாத்தீங்கன்னா, நான் பார்க்கிற 4வது பிளவுங்க அது. ஓரளவுக்கு பரவாயில்லாத பிளவுன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா ஜானகி அம்மையாருக்கு இடையில ஏற்பட்ட பிளவு 1. அப்புறம் 2வது பிளவு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இடையில ஏற்பட்ட அந்த 2017 பிளவு. அப்புறம் 3வது பிளவுங்கிறது அதே ஒற்றை தலைமை அதை கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட பிளவு. நடுவுல வந்து சசிகலாவை முதல்வராக்குவோன்னு ஏற்பட்ட பிளவு, அது தனி கதை. அதுக்கு பிறகு இப்ப ஏற்பட்டிருக்கிற பிளவு, பல பிளவுகள் பார்க்கலாம். நான் எஸ்சி சோமசுந்தர காலத்து பிளவுல இருந்து கூட நான் கணக்கில் எடுப்பேங்க. நான் பார்த்த பிளவுலாம் இன்னும் அதிகம். 1976 ஆல் இண்டியா அதிமுகன்னு பேரை எம்ஜிஆர் மாத்தும் போதே முதல் பிளவு வந்துச்சு. கோவிசெலியன் உள்ளிட்டோர் கோயம்புத்தூர்ல தான் அந்த ஆல் இண்டியாங்கிற பேரை சேர்க்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லும் போது, மாநில கட்சிக்கு எதுக்கு அகில இந்தியங்கிற விகுதி தேவையில்லைன்னு கட்சியோட மூத்த தலைவர்கள், பெரிய ஆள்கள் புலவர் இந்திரகுமாரி, அப்புறம் நம்ம இப்போ விஸ்வநாதன் ஐயா வேலூர்ல விஐடி துணைவேந்தர் அவரு, அதுக்கு பிறகு கோவை செலின் ஐயா, இவங்கெல்லாம் சேர்ந்து போர்க்கொடி தூக்குனாங்க. எம்ஜிஆர் எதிர்த்து, அது ஒரு பிளவு. அதுக்கு பிறகு பெரிய பிளவுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்டிஎஸ் தலைமையில நமது கழகம் தனி கட்சியை ஆரம்பிச்சு நாங்க தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த காலகட்டம். இப்படி சிறிதும் பெரிதுமாக நிறைய பிளவுகள் திமுக இருந்திருங்க. மதிமுக பிளவு. இன்னைக்கு மதிமுகவே வந்து 2 எம்எல்ஏ உதயசூரியன்ல ஜெயிச்சு வச்சுக்கிட்டு அவங்களே வந்து சட்டமன்றத்துல வந்து போகாம இருக்கிறது, குதிரை பேரத்தில் முதல்வர் விஜய் ஈடுபடவில்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா வைகோ அவர்கள் சொல்லுவது, இதெல்லாமே ஒரு தனி கதை. ட்ராக் மாத்தி ஓட்டுறாங்க வண்டியை, அது நல்லா தெரியுதுங்க. ஆமா, கண்டிப்பா தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 45 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன்.
எல்லாரும் ட்ராக்க மாத்துறாங்க. அவங்கவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு இது சரியா வருமா வராதான்லாம் யாரும் சொல்ல முடியாதுங்க. இப்ப திடீர்னு ஒரு அரசு எவ்வளவோ சாதனைகள்லாம் செஞ்சிருக்குதான். ஆனா அரசு பேர்ல கோபம் இருக்கு. மாற்றம் வேணும்னு ஜனங்க விரும்பி இருக்கிறாங்க. நம்ம கணிப்பே வேற கணிப்பு. அந்த கணிப்பின்படி எதுவுமே நடக்கல. என்ன காரணம்னா காரணம் புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்போ கேட்டு பார்த்தா எத்தனை நாளைக்கு இவங்களே பாக்குறது? திமுக ஆட்சிக்கு வந்தா யாருங்க அமைச்சரா இருப்பா? இதே துரைமுருகன், இதே இவங்க தானே இருப்பாங்க. வேற ஒரு கட்சி வரட்டுமே, வேற ஆளுகள் இருப்பாங்கல்ல, அப்படி எல்லாம் சொல்றாங்க. பெரியவங்களே சொல்றாங்க. நீ வெறுமனே வந்து இளைஞர்கள் மட்டுமே மாத்தி ஓட்டு போட்டா பெரியவங்களே சொல்றாங்க. அதாவது என் குரூப்ல இருக்கிறவங்களே நம்ம கிட்ட பேசும்போது திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு தேர்தலுக்கு முந்தி பேசினவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம். திமுக ஆட்சிக்கு வந்தா யாரு மந்திரி ஆக போறா? இவங்களே தானே மந்திரியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டா வேற ஆள் வருவாங்கல்ல. அதுல என்ன தப்பு இருக்கு? ஜனநாயகம் அதானே ஜனநாயகம். அப்படி இப்போ வேற மாதிரி சொல்றாங்க. சோ மக்கள வந்து அவங்க சொல்றத வச்சு கணிச்சு நம்ம கணிப்புகள் சொல்றதுங்கிறது சரியா வராது. இந்த காலகட்டம் மாறி போயிருக்கு போல இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் அதிமுக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அதிமுக தாவேகாவாக மாறணுமா? ஏற்கனவே தாவேகா அதிமுக மாதிரி தாங்க தெரியுது. அங்க இருக்கிற நிறைய பேர் அதிமுக பழையவங்க தான். நியோ அதிமுகன்னு நான் நினைச்சேன். புதிய அதிமுக. ஆல்டர் ஈகோன்னு ஒரு பிரின்சிபல் உண்டுங்க பாலிடிக்ஸ்ல. ஆல்டர் ஈகோனா மாற்று ஊரு. திமுகவோட ஆல்டர் ஈகோ அதிமுக. ரெண்டு கட்சிக்கிட்ட பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு எழுத்து தான் சேர்ந்திருக்கும். ஒரு கட்சி தலைவர் கலைஞர், ஒரு கட்சி தலைவர் எம்ஜிஆர், அவ்வளவுதான். ஆல்டர் ஈகோ. அப்படிதான் இவ்வளவு வருஷமா ஓடுச்சு. இப்போ வந்து ஒரு நியோ வந்துருச்சு. நியோனா புதுசு. அந்த புதுசு தாவேகாவாகவே இருப்பது தாவேகாவுக்கு நல்லது. ஆனா தாவேகாவுக்குள்ள இருக்கிறதுல நிறைய அதிமுக இருக்கு. இப்போ ஒரு 25 பேரும் அதிமுக தான். 25ங்கிறது பெரிய நம்பர். அப்படின்னா தாவேகா வந்து இன்னொரு அதிமுகவா மாறுது. நியோ ஏடிஎம்கே. அப்போ புதிய ஏடிஎம்கே மாறினா திருப்பி பழையபடி 2 அணிதான். தாவேகான்னு ஒரு பேர் இருக்குமே தவிர அது திமுகங்கிற பேரு அதை தாண்டி அதிமுக வரும்போதுங்க அதிமுகன்னு பேர் இருக்குமே தவிர அது திமுக தான் இருந்தது. திமுக இருந்த சீனியர் லீடர்ஸ் அதிமுக இருந்த நாவலர் யாரு? திமுக இருந்த ரொம்ப சீனியர் லீடர். அவர் அதிமுக என்னவா இருந்தாரு? 2வது பெரிய தலைவராக இருந்தாரு. பண்ருட்டியார் யாரு? திமுக இருந்த பெரிய தலைவர். அவர் அதிமுக என்னவா இருந்தாரு? 3வது பெரிய தலைவராக இருந்தாரு. இப்படி ராஜாராமன் யார்? இப்படி கேள்வி கேட்டே போலாம் நீங்க. சோ திமுகவுக்கு அதிமுகவுக்குமே வித்தியாசம் இல்லை. 2 தனித்தனி கட்சியா இருந்துச்சு. அதாவது டியோபொலியா இருந்துச்சு. இப்போ 3வதா வந்ததுங்கிறது இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுல. ஒரு புது செட் இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வராங்க. இப்ப நீங்க வந்து பசங்க எம்எல்ஏ ஆனதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். நம்மளும் ஆயிரலாம். ஒரு நீங்க வந்து உங்க தொகுதியில தாவேகாவுக்கு வேலை பார்த்து அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல. அந்த நேரத்துல பழைய பூமரே வந்து திருப்பி அதிமுகல இருந்து உள்ள வந்து அவரே மந்திரி ஆயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிருப்தி ஆகும் அவங்களுக்கு. ரொம்ப அதிருப்தி ஆகுங்க. ஏன்னா அவன் வந்து 30 வயசுல இருப்பான், 35 வயசுல இருப்பான், எதிர்கால கணக்கு ஒண்ணு வச்சிருப்பான். அது தாவேகாவுக்கு நல்லது இல்லைங்கிறதான் என் கருத்து. சரி, அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி எல்லாம் தேவையில்லைங்க. என்ன காரணம்னா யாரும் தேர்தலுக்கெல்லாம் தயாரா இல்லை. அதெல்லாம் தேவைப்படுறதுங்கிறது இன்னும் 1 வருஷம் கழிச்சு, இல்ல 1.5 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பாயிண்ட்குள்ளேயே போவாங்க. இன்னைய தேதிக்கு விஜய் என்ன செஞ்சாலும் அது சரிதான் அப்படின்னு அவருக்கு ஓட்டு போட்டவங்க நினைக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க உடனெல்லாம் மாற மாட்டாங்க. இந்த விஜய் இன்னைக்கு வந்து தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வி திட்டம் 1000 ரூபாய் கன்டினியூ பண்றேன்ட்டாரு. நானே கூட அதை பாராட்ட தான் செஞ்சேன். அது எப்படி பாராட்டாம இருக்க முடியும்? அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள்ல பயின்ற 12வது வகுப்பு வரைக்கும் பயின்றவங்க டிப்ளமாவுக்கு, ஐடிஐக்கு, கிராஜுவேஷனுக்கு போகும்போது மாசம் 1000 ரூபாய். இதை நீங்க குறை சொல்லுவீங்களா? 2024ல இருந்து பணம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. இப்ப நிறுத்தக்கூடாது. அதை நியாயமா 7ஆம் தேதி போட்டிருக்கணும். சரி, 7ஆம் தேதி அரசு கிடையாது. இப்ப போட்டிருக்காங்க. வரவேற்கத்தான் செய்யணும். வேற வழியே கிடையாது. அப்போ இயல்பாகவே இது எதை நோக்கி போகும்னா, ஒரு அரசு புதிய அரசு வரும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்கும், சில தவறான விஷயங்கள் நடக்கும். தவறான விஷயங்களை கண்டிக்க வேண்டியது நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கள் கண்டிப்போங்க. அது வேற விஷயம். ஆனா நம்ம வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு போறது இல்லை. ஆனா எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல. இப்ப இவங்க அதிமுக தாவேகால போய் சிக்கிச்சுன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதிமுக உள்ள இழுத்துச்சுன்னா சிவிஎஸ் பேர்ல இருக்கிற வழக்கு என்னாச்சு, வேலுமணி பேர்ல இருக்கிற வழக்கு என்னாச்சுன்னு பழைய குப்பையெல்லாம் கிளறிட்டு இருப்பாங்க.
அப்ப திமுக ஃப்ரீ ஹேண்டா போகும். அதாவது திமுகல இருக்கிற பிரச்சனைகளை பேசுறதுக்கு பதிலா அதிமுக பிரச்சனைகளை பேசிட்டு இருப்போம். தாவேகால இருக்கிற பிரச்சனைகளை பேசுறதுக்கு பதிலா அதிமுக பிரச்சனைகளை பேசிட்டு இருப்போம். ஒட்டுமொத்தமா அதிமுகவை பலவீனப்படுத்தும். 2 அணியா மாறுவாங்க. 2 அணியா மாறினது 3வது அணியா மாறாதுன்னு நான் நினைக்கிறீங்க நீங்க? லீமா ரோஸுக்கு மந்திரி பதவி கொடுக்கலன்னா அவங்க இன்னொரு அணி கொண்டு வர மாட்டாங்களா? தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.